வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இப்போ வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். அதில் வாட்டர் ஃபில்லிங் மாதிரி இந்த உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இப்போ லைனில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செயின் போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. நார்மலாக நம்ம செயின் போடுற மாதிரி தான் எடுத்துகிட்டு இது வந்து குட்டி குட்டியாக போடுவோம். நம்ம நார்மலாக செயின் வந்து கொஞ்சம் இதுவாக போடுவோம். இது வந்து நீடலுக்குள்ளே குத்தி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? அடியில் த்ரெட்டு ரொம்ப டைட்டாக இழுக்க வேணாம். அது மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டு நம்ம எப்போவுமே நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? இது மாதிரி குட்டி குட்டியாக போடுறது வாட்டர் ஃபில்லிங்கில் நான் பொறுமையாக தான் போடுறேன். எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஓகேவா? அடியில் வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி வலிக்கணும். அது மாதிரி கிளாத் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீடிலும் ஃப்ரீயாக கொஞ்சம் விட்டு குத்தி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ரொம்பையும் இது பண்ணாமல் ரொம்பையும் டைட் பிடிக்காமல் வைக்கணும். ஓகேவா? அடியிலையும் டைட்டாக இருக்கக்கூடாது. நீடிலையும் உடனே பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே குத்தி எடுக்கக்கூடாது. நீடு குத்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். ஓகேவா? நெருக்கமாக செயின் போடுறோம். இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். இது வந்து நீங்கள் பெரிய செயினாக போட்டிங்கன்னா வராது. அதனால தான் நம்ம குட்டி குட்டியாக செயின் போடுறோம். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து நீடில் குத்தி எடுக்கிற அளவுக்கு விட்டால் போதும். அந்த ஷார்ப்னஸ் வர எட்ஜஸில் இதிலலாம் கரெக்டாக உட்காந்துக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பெரிய செயினாக போட்டிங்கன்னா இல்லை மீடியம் சைஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளைவெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக வராது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் அதில் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் இல்லை ட்ரிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. அது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசுகிறது புரியலாட்டி மியூட்டில் வச்சுட்டு நீங்கள் வீடியோவை கவனிங்க. உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நான் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஹோல்ஸ் மாதிரி தெரியுது. இந்த
இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணி அலையாக தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பீகாக்கு அது ஃபெதருக்கு இந்த மாதிரி நிறையா ஃப்ளவருக்கு இந்த இந்த இயற்கை காட்சியெல்லாம் வரைகிற மாதிரி ஆரி ஒர்க்கில் பண்ணுறாங்கள்ல டிசைன், அந்த இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சு அழகாக யூஸ் ஆகும். இது வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி ட்ரா பண்ணி குத்தி எடுக்கிறதோட நீங்கள் நீடில்லே ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்கவங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், எப்படி இது பண்ணுறதுன்றது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் போகும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக நம்ம போட்டுட்டு வரோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த இது பார்த்தோம். நாளைக்கு வந்து ஷேப்ஸில் எப்படி வாட்டர் ஃபில்லிங்கு போடுறதுன்றதை பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். இந்த மாதிரி இந்த வளைவெல்லாம் அழகாக போட தெரியணும். எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் நான் ட்ரா பண்ணி காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீடிலில் நீங்கள் பழகணும். ஓகேவா? நீடிலில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணாமையே வாட்டர் மார்க்கிங் வந்து ட்ரேஸ் பண்ணாமையே நீங்கள் வந்து அந்த இது கொடுத்து பழகணும். நாளைக்கு சேஃபில் வந்து நான் எப்படி அந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுல எப்படி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுக்கறதுன்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். நான் பேசிக் கிளாஸ்லேருந்து எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் ஸ்லோவாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.